வணக்கம். நம்ம பெங்களூர்ல கடந்த சில 3 நாளாவே காலையில கிளைமேட் கொஞ்சம் குளுன்னு ஆயிடுது. அதனால நம்ம புத்தி டைரக்டா காஃபி பக்கம் போயிடுது. அதுலயும் இது என்னோட ஃபேவரட் டீ ஸ்பாட் வேற. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த பிளேஸ் வந்துட்டு இப்போ க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த பிளேஸ் என் ஹார்ட்குள்ளே இருக்கும், அவ்வளவு க்ளோஸ். என்னதான் நானே சொல்லி சிரிச்சுக்கினாலும் அதான் உண்மை. காஃபி குடிச்சிட்டு நமக்கு அங்க சில பல வேலைலாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த காம்பினேஷன் கூட ஊர் சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஊர் சுத்துறதுனா ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? டீ குடிக்கத்தான். அங்கதான் போயிருக்கிறோம். டயட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேற காஃபி டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இப்போ நாங்க போயின்னு இருக்க 3 பேர்ல ஒரே ஒருத்தன் தான் டீ குடிக்க போறான். ஒருத்தன் டீ குடிக்கிறதுக்கு 2 பேர் கம்பெனி. நம்மளால இப்ப திரும்பி டீ தான் குடிக்க முடியாது. அதனால பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னைக்கு என்னோட நாள்லயே ஃபேவரட் பார்ட்க்கு வந்தாச்சு. இப்போ இருக்கிற பானிபூரி கடையில எல்லாம் நம்மளுக்கு அங்க பார்த்ததுமே ஏதோ பெருசா தோணாது, இல்ல நம்மளுக்கு அங்க கனெக்ட் ஆகிற விஷயம் எதுவுமே இருக்காது. பட் அப்போ அப்படி இந்த இல்ல. அந்த தள்ளு வண்டிக்கு அடிச்சுக்கிற பெயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற பிளேட் மட்டும் ஓஜியா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கடையை ரொம்ப நாள் விட்டு எங்க ஏரியாவை தாண்டி பக்கத்து ஏரியால கண்டுபிடிச்சிட்டோம். மசால் பூரி பத்தி இவ்வளவு நேரம் சொல்லி சாப்பிடாம இருந்தா எப்படி? நம்ம வாங்கின மசால் புரியோ பானிபூரியோ பேல் புரியோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்டா பினிஷிங் டச்சுக்கு இந்த பானி வாங்கி குடிச்சிங்கன்னா அவ்வளவுதான். இங்கத்தோட நம்ம பானிபூரி கதை முடிஞ்சிச்சு. அப்படியே அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஜிம்முக்கு வந்துட்டோம். நான் சத்தியமா சொல்றேன், இந்த ஆங்கிள் இருந்து தான் என் ஃபங்க என்னாலே ஃபுல்லா பார்க்க முடியுது. பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதனாலவே கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம். நம்மளுக்கு இன்னைக்கு ஜிம்ல லெக் ஒர்க் அவுட், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு சும்மாவே ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதுவும் இந்த லெக் ஒர்க் அவுட்னு வரும்போது கொஞ்சம்லாம் இல்ல, பயங்கரமா மூச்சு வாங்கும். நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பொறுமையா உட்காந்து பிரீத் இன் பிரீத் அவுட்லாம் பண்ணிட்டு வாருங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வேரியேஷனுக்கு seated hamstring curls பண்ணிக்கணும். and last variation இவர 15 into 3 setsல பண்ணி முடிச்சுக்கணும். and நம்மளோட வொர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு நம்ம இன்னைக்கு குடிக்க வேண்டிய கிரியேட்டின் எல்லாம் குடிச்சிட்டு கார்டியோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். and ஒரு 30 minutes கார்டியோ பண்ணிட்டு பிறகு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம தான்